கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வெள்ளையீக்கள் வந்து அதிக அளவு பரவிட்டு இருக்குதுங்க. ஸோ தென்னை விவசாயிகள், இளநீர் விவசாயிகள் ஆகட்டும், கண்டிப்பாக வந்துட்டு இதை கட்டுப்படுத்துறதுக்கு நிம்மிசைடு யூஸ் பண்ணுங்க. ரெடியாக இருக்குது என் கையில் பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ அத்தனை வெள்ளையீக்கள் இருக்குது, பூராமே இப்போதான் வந்து குஞ்சு பொறிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஒன்று ஸ்ப்ரெட் அவுட் ஆகுங்க. அது இந்த மாதிரி குட்டை ரகங்கள், வீரி ஒட்டுரகங்கள் எல்லாம் இந்த வெள்ளையீ தாக்குதல் வந்து அதிக அளவு இருக்குது. ஏன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆகுது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப ஸோ சூதோசன நிலை மாற்றத்தினால அதிக அளவு வெள்ளையீ வந்து தாக்குதல் இருக்குது. இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் இந்த வெள்ளையீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மிசைடுங்க 10,000 ppm 10,000 ppm நிம்மிசைடு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1 ml. ஓகேங்களா? அது கூட வந்துட்டு நல்ல சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட், வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது 2 மட்டும் போதும். நல்லா அடிப்பக்கத்துல எப்பவுமே நீங்க வந்துட்டு இந்த வெள்ளையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அடிப்பக்கத்துல நீங்க அடிச்சீங்கன்னா தான் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆகுங்க. ஸோ நல்லா நிம்மிசைடு வந்துட்டு 10,000 ppmங்க 10,000 ppm நிம்மிசைடு, நீம் ஆயில் 1 லிட்டருக்கு 1 மில்லி, டீ ஸ்டெயின்ஸோட நிம்மிசைடு அமேசிங் ரிசல்ட், சூப்பரா இருக்குங்க. 1 மில்லி 1 லிட்டருக்கு. ஸோ அது கூட நல்லா சிலிக்கான் பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி நல்லா அடிப்பரப்புல வந்துட்டு ஸ்ப்ரே பண்றப்ப என்ன ஆகும்னா வெள்ளையீக்கள் முழுவதுமே நல்லா கட்டுப்பாடு ஆகுதுங்க. அதிக அளவு நீங்க இந்த வெள்ளையீ கட்டுப்படுத்துறதுக்கு ரசாயன மருந்துகள் வந்து நீங்க தெளிச்சுட்டே இருந்தீங்கன்னா பூச்சி வெள்ளையீக்கள் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிக்கும். அதனால வெள்ளையீ பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரசாயன மருந்தை வந்து குறைச்சுக்குங்க.